மத்திய பாஜக அரசின் தொழிலாளர் கொள்கைக்கு எதிராக அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதுகுறித்த விவரங்களை வழங்க செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார். வீரகுமார், சாலை மறியல் போராட்டம் குறித்த விவரங்கள் என்ன? பூங்குழலி, 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை ரத்து செய்தல், மின்சார திருத்த மசோதாவை திரும்ப பெறுதல், அமெரிக்க ஐரோப்பிய ஒப்பந்தங்களை ரத்து செய்தல், குறைந்தபட்ச மாத ஊதியமாக தொழிலாளர்களுக்கு 42,000 வழங்கிடுதல், தனியார் மயமாதலை நிறுத்துதல், புதிய ஜி சட்டத்தை வாபஸ் பெறுதல் உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை மத்திய மாநில அரசிடம் வலியுறுத்தி நாடு முழுவதும் மத்திய தொழிற்சங்கங்கள் மற்றும் விவசாய சங்கங்கள், நாடு தழுவிய மத்திய அரசின் அலுவலகங்கள் சாலை மறியல் முற்றுகையிட்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. சென்னையில கிண்டி, அண்ணா சாலை, திருவொற்றியூர், அம்பத்தூர், தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் தொழிற்சங்க நிர்வாகிகள் மத்திய அரசினுடைய அலுவலகங்கள் சாலை மறியல் போராட்டங்களில் ஈடுபட்டாங்க. இதே போல தமிழகம் முழுவதும் 80க்கும் மேற்பட்ட பகுதிகள், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், திருப்பூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் மத்திய அரசினுடைய அலுவலகங்களை முற்றுகையிடக்கூடிய போராட்டங்கள்ல தொழிற்சங்கங்கள் மற்றும் விவசாய சங்கங்கள் ஒருங்கிணைந்து ஈடுபட்டிருந்தாங்க. இவர்களுடைய முக்கிய கோரிக்கை என்பது 4 தொழிலாளர் சட்ட தொகுப்பை ரத்து செய்ய வேண்டும், மின்சார திருத்த மசோதாவை உடனடியாக திரும்ப பெற வேண்டும், அதே போல புதிய ஜி சட்டத்தை வாபஸ் பெற வேண்டும், குறைந்தபட்ச மாத ஊதியமாக 42,000 வழங்க வேண்டும் உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை இவர்கள் மத்திய அரசிடம் வலியுறுத்தி இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நடைபெற்ற போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர் சங்க நிர்வாகிகளை தடுத்து நிறுத்தி காவல்துறையினர் கைது செய்திருக்கிறாங்க. அதே போல இந்த நாடு முழுவதுமே இந்த தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை ரத்து செய்தல் உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிலாளர் சங்கங்கள் மத்திய அரசு அலுவலகங்களை முற்றுகையிடக்கூடிய மறியல் போராட்டத்தில் இன்று ஈடுபட்டிருக்கிறார்கள். தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி வீரகுமார். 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து தொழிற்சங்கங்களும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அனைத்து தொழிலாளர்களுக்கும் 42,000 ரூபாய் குறைந்தபட்ச மாத ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் முன்வைத்திருக்கிறார்கள். 200 நாள் வேலை, 700 ரூபாய் தினக்கூலி வேலை உறுதி திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கையில் வலியுறுத்தியிருக்கிறார்கள். நாட்டின் நலன்களுக்கு எதிரான வணிக ஒப்பந்தங்களை மேற்கொள்ளக்கூடாது என்றும் அந்த கோரிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. 20 அம்ச கோரிக்கைகளை வரிசையாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவசாயிகள் மற்றும் ஏழைகளுக்கான ஒருங்கிணைந்த கடன் தள்ளுபடி வழங்க வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றனர். நிலம் கையகப்படுத்தல் சட்டத்தை அமல்படுத்த வேண்டும், விவசாயத்தை கூட்டுறவு முறையில் நவீனப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். பொதுத்துறை தனியார் மயத்தையும் பங்கு விற்பனையையும் அவுட் சோர்சிங்கையும் கைவிட வேண்டும் என்றும் அனைத்து தொழிற்சங்கங்களும் கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றன. அடுத்த கோரிக்கை, பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும், அனைவருக்கும் ஓய்வூதியம் வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்பி புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும், அனைத்து தொழிலாளர்கள் மற்றும் சாலை ஓர வியாபாரிகளுக்கு சமூக பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்கின்ற முக்கிய கோரிக்கையையும் முன்வைத்திருக்கிறார்கள். கண்ணியமான வேலை உறுதி செய்து ILO உடன்படிக்கைகளை அமல்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அடுத்த கோரிக்கையாக உணவு பாதுகாப்பு சட்ட திருத்தத்தை திரும்பப் பெற்று விலைவாசியை கட்டுப்படுத்த வேண்டும் என்று முன்வைத்திருக்கின்றனர். பொது கல்விக்கு கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும், தேர்வு வினாத்தாள் கசிவுகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் 20 அம்ச கோரிக்கையில் முக்கியமான கோரிக்கையாக முன்வைத்திருக்கின்றனர். சுகாதாரம், குடிநீர், தூய்மை, வீட்டு வசதிக்கு கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கடுமையான சட்டங்களையும் பாரதிய நியாய சன்ஹிதாவின் கடுமையான பிரிவுகளையும் திரும்ப பெற வேண்டும் என்றும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கோரிக்கை, பெண்களுக்கு நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் 33% இடஒதுக்கீட்டை தொகுதி மறுவரையறையோடு இணைக்கக்கூடாது என்பது அடுத்த கோரிக்கை. உயர் செல்வம் கொண்டோருக்கு செல்வ வரி விதித்து வருமான வரியை உயர்த்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் முன்வைத்திருக்கின்றனர். இப்படியாக 20 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. மத்திய அரசின் தொழிலாளர் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர்.